காசி தேசத்தை சாருவர்மன் என்று ஒரு ராஜா ஆண்டு வந்தான். அந்த சாருவர்மனுடைய மனைவிக்கு லலிதான்னு பேரு. அந்த லலிதா பார்த்தா எல்லா செல்வங்களும் நிறைந்த பெரிய மகாராணியா இருந்தாலும் அவள்கிட்ட அவ தோழிகள்லாம் கேட்டாலாம், என் லலிதா நீ எப்படிமா இவ்வளவு செழிப்போடு நன்றாக வாழ்கிறாயே, என்ன காரணம்னு கேட்டா. அந்த லலிதா சொன்னாலாம், எனக்கு முன் ஜென்மத்தின் நினைவு இருக்குன்னாலும். அது என்ன முன் ஜென்மத்தின் நினைவுன்னு கேட்டா, ஆமா நான் ஏன் இப்படி வாழ்கிறேங்கிறதுக்கான காரணம் என் முன் ஜென்மத்துல இருக்கு, அந்த நினைவு எனக்கு இருக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு லலிதா தன் தோழிகளுக்கு சொல்றா, முன் ஜென்மத்துல நான் ஒரு எலியா பிறந்திருந்தேன், காஷ்மீர்ல எலியா இருந்தேன். அப்போ காஷ்மீரை சௌவீரன்கிற ராஜா ஆண்டு வந்தான். அந்த ராஜா பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டினான். சாயந்தர நேரம் கோவில்ல விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது. அதுல என்ன எடுத்து எண்ணெய் அப்படியே வடிஞ்சுட்டே போயிடுது. திரி எண்ணெயை விட்டு வெளியில போயிடுது. அதனால திரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீபம் அந்த ஜுவாலை குறைஞ்சுட்டே வருது. அந்த நேரத்துல எலி என்ன பண்ணித்தான், அந்த எண்ணெயை கொஞ்சம் நக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விளக்கு பக்கம் போச்சான். அதே நேரம் இங்க அந்த பூனை ஒண்ணு வந்து மியாவ் அப்படின்னு ஒரு பூனை வந்து அங்க கத்தித்தான். இந்த பூனையோட மியாவ் சத்தத்தை கேட்கவும் எலி பயந்து என்ன பண்ணிடுது, எண்ணெய நக்க போன எலி தன்னுடைய காலால அப்படி திரிய கொஞ்சம் கீழே இழுத்துட்டு ஓடிடுதான். திரிய கொஞ்சம் கீழே இழுக்கவும் எண்ணெயில திரி பட்டுது, விளக்கு நன்னா எரிய ஆரம்பிச்சுடுதான். பெருமாள் பார்த்தாராம், இந்த எலி எனக்காக விளக்கேத்தி இருக்குன்னு சொல்லி அடுத்த ஜென்மத்துல லலிதாங்கிற இளவரசியாக குறையில்லாதவளாக அவளை பிறக்க வச்சுட்டான். அப்போ ஒரு சின்ன விளக்கு, அதை தெரிஞ்சு கூட பண்ணல, தெரியாமல் பண்ணதுக்கு எபெருமான் எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கான் பாரு. அதனால இப்படி திருவிளக்கேற்றுதல் உள்ளிட்ட கைங்கரியங்கள் பெண்கள் அவசியம் பகவானுக்கு செய்து வரலாம் என்று இது 5வது பகுதியாக ஸ்திரீ தர்மமும் விஷ்ணு தர்மத்துல கலியுகத்துல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அடுத்து 6வது பாயிண்ட், கலியுகத்துல ஒரு சிலர்டேந்து நாம விலகி நிக்கணுமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத் சங்கத்துல சேர்றது இதெல்லாம் அப்புறம், ஆனா யார்கிட்ட சேரக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்லையா. சொல்றா இல்லையா, இந்த மேடையில ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசணும்னு தெரியுமோ இல்லையோ, என்ன பேசக்கூடாதுன்னு நல்லா தெரியணும். அது போல கலியுகத்துல 6வது பாயிண்ட், ஒரு சிலர்டேந்து விலகி நிக்கணுமா. யார் அவன்னா, ஸ்ருதி ஸ்மிருத்யுதிதம் தர்மம் வர்ணாசிரம விபாகஜம் உல்லங்கியே பிரவர்த்தந்தே ஸ்வேச்சையா கூட்ட யுக்திபிகி வேத தேவ த்விஜாதீனாம் ஏகாம்சேனச நிந்தனம். யார் வேதத்தை திட்டுறாரோ, யார் தர்மத்தை திட்டுறாரோ, யார் வேதம் படிச்சவாளை திட்டுறாரோ, யார் தெய்வத்தை திட்டுறாரோ, இவர்கள்டெல்லாம் விலகி நிக்கணும். பாஷண்டா பாப சங்கல்பாக தாம்பிகா ஷடபுத்தயா நிஷௌச்சா வக்ரமதயா நானியதஸ்தீதி வாதினஹா. நாஸ்திகம் பேசிட்டு தீய குணத்தோடு இருக்கான்னா அவள்கிட்டேருந்தும் விலகி நிக்கணுமா. ஏன்னா கலியுகத்துல மட்டும் எப்படின்னா நம்ம மைண்ட் ஆசிலேஷன்லயே இருக்கும். கொஞ்சம் நாஸ்திகரோட கொஞ்சம் கொஞ்சம் பழகி பழகி அந்த வாசனை ஒட்டிட்டு நாம அதுக்கப்புறம் அதை பேச ஆரம்பிச்சிருவோம். இவ்வளவு நாளா பக்தியா இருந்தோமே, நான் கலியுகத்தின் இயல்பு அப்படி. இது வார்னிங்.